என்னை மன்னிச்சிருங்க. ஒரு தப்பு பண்ணாதான் நல்லது பண்ண முடியுன்ற சூழல்ல என் நிலைமை இருக்கு. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்படிங்க உங்களை தப்பா நினைப்பேன்? நீங்க செய்யறதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல கண்டிப்பா ஒரு தர்மம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா இவ நம்மளை பத்தி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என் எதிரிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை பார்க்க உங்க ஆசிரமத்துக்கு நான் வந்தேன். வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நீங்க தனியாள் இல்லை, உங்களை நம்பி 200 பிள்ளைங்க இருக்காங்கன்னு. என் உயிரை காப்பாற்ற போய் உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அந்த பிள்ளைங்களோட நிலைமை. அதான் உங்களை பார்க்காம நான் வந்துட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்க அம்மா சொல்ற மாதிரி எங்க அம்மாவும் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நல்லவங்க தப்பு பண்ணக்கூடாது, நல்லவங்களை தப்பு பண்ண விடவும் கூடாதுன்னு. ஏன்னா தப்பு பண்ணி வர காசுக்கு ஆயுசு கம்மி, நல்லது பண்ணி வர காசுக்கு ஆயுசு கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க 10 கோடி ரூபாய் தரேன்னு சொல்ல போய் தானே நீங்க இந்த தப்பை பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு 20 கோடி ரூபாய் தரேன். எப்படியாச்சும் நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ள என்னை திருச்சி கோர்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்களேன் ப்ளீஸ்.